சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது அகங்காரம், மமதை, இருமாப்பு, கர்வம், இதுகெல்லாம் வரும். பிறரின் உரிமைகளை மீறுறது, நியாயமற்ற முறையில் செயற்படுறது அந்த பிடிவாத குணத்துள்ள பண்பு. இது குர்ஆன் இதை எப்படி சொல்லுன்றது பாருங்க. பிடிவாத குணத்தை பற்றி இஸ்லாம் குர்ஆன் என்ன சொல்லுது பாருங்க. ஸாஸ்ரிஃப் அன் ஆயாத்தி அல்லதீன யத்தகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக் வயரவ் குல்ல ஆயா லா யுமினு பிஹா. அல்லாஹ் சொல்றது பாருங்க. பூமியில அநியாயமாக அகங்காரம் கொண்டிருக்கிறவங்களை எனது வசனங்களை விட்டு நான் திருப்பி விடுவேன். இந்த வசனம் நல்லா பாருங்க. பூமியில யாரெல்லாம் திமிரு பிடிச்சு, கர்வம் பிடிச்சு, பெருமை பிடிச்சு, அல்லாஹ் கொடுத்த உலகத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தவனை கணக்கெடுக்காம பெருமையோட, கர்வத்தோட, திமிரோட, ஆணவத்தோட, பிடிவாதமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நான் அவங்களை ஏண்ட வசனங்கள்ல இருந்து நான் அவங்களை திருப்பி விடுவேன். புறவு பாருங்க. வையரவ் குல்ல ஆயத்தின் லா யுமினு பிஹா வையரவ் சபீல ருஷ்தி லா யத்தஹிதுஹு சபீலா. அவர்கள் ஒவ்வொரு அச்சாட்சியை கண்டாலும் அதை நம்ப மாட்டார்கள். மேலும் அவர்கள் நேர்வழியை கண்டால் அதை ஒருபொழுதும் வழிமுறையாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். பிடிவாதம் வந்தால் அல்லாஹ் உள்ளத்தை திருப்பி போட்டுடுவார். எனக்கு அந்த நோய் இருக்குன்னு உணர்த்தப்பட்டால் கர்வத்தை விட்டு ஏற்றுக்கொள்ளணும். சரிதான், உண்மைதான், எனக்கிட்ட அது இருக்குதுதான். இது ஒரு மூமின பண்பா இருக்கணும். இங்க அல்லாஹ் சொல்றேன் என்று சொன்னால் அவங்க எந்த அச்சாட்சியை கண்டாலும் அதை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நோய்க்கு மேல நோய், சிக்கலுக்கு மேல சிக்கல், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் லெவல், அவங்க சூசைட் தோட்ஸ், தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி பல பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள, குடும்பத்துல, பிள்ளை குட்டிகளால, பொருளாதாரத்துல எல்லாம் வரும். மருந்தெடுப்பாங்க, போவாங்க. அவங்க என்ற தன்மையால தான் இது வருதுன்றதை உணரவே மாட்டாங்க. இதான் அல்லாஹ் சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொரு அத்தாட்சியை கண்டாலும் நம்ப மாட்டாங்க, அதை உரசி பார்க்க மாட்டாங்க. அவங்க நேர்வழியை கண்டால் அதை ஒருபோதும் வழிமுறையாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. வையரோ சபீரல் கையத்தஹிது சபீலா. ஆனால் வழி தவறுதலை கண்டால் அதை வழிமுறையாக எடுத்துக்கொள்வார்கள். தெரியுமா? தாலிக பியன்னஹும் கானூ தாலிக பியன்னஹும் கذبு பிஆயாத்தினா வகானூ காஃபின். இதற்கு காரணம் அவங்க எங்கட வசனங்களை, அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தி அதை அலட்சியம் செய்தார்கள். அல் குர்ஆன் 7:146. அல்லாஹ் தஆலா பிடிவாத குணத்தை பற்றி சொல்றேன்னு பாருங்க. வைனா துத்லா அலைஹி ஆயாத்தினா வல்லா முஸ்தக்பிரா. எங்கட வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் புறக்கணித்து பெருமை அடிச்சு போறான். கல்லம் யஸ்மாஹா, கேட்காதவனை போல, வக்ரா, செவிட்டுத்தன்மை காதில இருக்கிறவன் மாதிரி, செவிடன் மாதிரி எங்கட வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் வரட்டு கௌரவம், இருமாப்பு, பிடிவாதத்தால புறக்கணிச்சு போறான்.